டைம் அதிகமாகிட்டே இருக்குது. பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காலம் எவ்வளவு மாறி இருந்தாலும் உங்களுடைய ப்ரையாரிட்டைசேஷன் என்னன்னு புரிஞ்சுங்க. இந்த உலகத்துடைய பெரும் திருட்டு என்பது நேர திருட்டு தான். எவன் அதிக நேரத்தை மிச்சம் வைத்திருக்கிறானோ, யார் அதிக நேரத்தை மிச்சம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பணக்காரங்க. இன்னைக்கு நோபடி இஸ் ரிச் எனஃப் டு பை தேர் பாஸ்ட். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு எவருமே பணக்காரன் கிடையாது. நீங்கள் பிள்ளையை பிள்ளையாக பாருங்கள், பிள்ளை பெருவெற்றி அடைவான். பிள்ளையை வெற்றி பெற்றவனாக மட்டுமே பார்க்க வேண்டும். நீங்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சா அவன் கடைசி வரைக்கும் லைஃப்பில் போராடிக்கிட்டே இருப்பான். டோன்ட் கெட் அப்சஸ்ட். இதில் பிள்ளைகளை வேற பிரித்து வேற கேம் ஆடுற ஒரு கேம் இருக்குது. வீட்டில் ரெண்டு பேரை பிரிச்சுக்கிறோம். ஆண் பிள்ளைகள் அம்மாக்களுக்கு, பெண் பிள்ளைகள் அப்பாக்களுக்கு. இது ஒரு கேம் இருக்குது வீட்டுக்குள்ளே. கவனிச்சிருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளை, ஏன்னா வாரிசு வந்து ஆண் பிள்ளை தான். நாளைக்கு கணவருக்கு பிறகு என்னை காப்பாற்ற போவது என்னுடைய ஆண் பிள்ளை தான். பெண் பிள்ளை எல்லாம் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிடுவான்னு அம்மாக்களுக்கு ஒரு அடி மனசில் நம்பிக்கை. அப்போல்லாம் பிள்ளைங்க வளர்ந்தாங்க, இப்போ பிள்ளைய வளர்க்குறோம். அதான் வித்தியாசம். ஒரு காலகட்டத்திலே பிள்ளைகள் வளர்ந்தன, அவங்களா வளருவாங்க. இன்றைக்கி ஒரு பிள்ளையை வளர்க்குறோம். ஒரு செடியை வளர்க்குறது மாதிரி பிள்ளையை என்ன வாக்கணும் முடிவு பண்ணி, அதுக்கு என்ன உரம் போடணும் முடிவு பண்ணி, இவங்களை என்ன ஆளாக்கணும் முடிவு பண்ணி ஒரு பிள்ளையை வளர்க்குறோம். ரெண்டாவது, ஒரு 7-8 பேருடைய மூளையும் அறிவும் சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்த்தது. அதுக்கு பேர் கலெக்டிவ் பேரண்டிங் சொல்லுவாங்க. 15-20 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷம் இல்லை 25 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கலெக்டிவ் பேரண்டிங். வீட்டில் அத்தைக்காரங்க இருப்பாங்க, சித்தி சொல்லுவாங்க, மாமா சொல்லுவார், ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. எல்லாம் சேர்ந்து எல்லாருமாக பிள்ளையை, அவர்களுக்கு பிள்ளைகள் மீது உரிமை இருந்தது. பிள்ளையை வளர்ப்பது எளிதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம 2 ஆள் தான். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் ஸ்ரீராம் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் பிரபல பேச்சாளர் கோபிநாத் அவர்கள் ஆற்றிய உரையின் முழு தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து. நல்ல கூட்டம் இருக்குன்னாங்க. அதுக்குன்னு இவ்வளோ கூட்டமா? எங்கு பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இது மாதிரியான ஒரு நிகழ்விற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே இடத்துல பார்ப்பதற்கான வாய்ப்புகளில் நான் ரொம்ப முக்கியமானதாக அதை கருதுவேன். எவ்வளோ பேர் இங்கே அம்மா அப்பாக்கள், பேரண்ட்ஸ் எவ்வளோ பேர்? என்னப்பா பேரண்ட்ஸ் கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது. பசங்க ஓகே. பேரண்ட்ஸுக்கு பசங்களுக்கு வித்தியாசம் தான். வெறும் கையை மட்டும் தூக்குனா பேரண்ட்ஸு, சத்தத்தோட கையை தூக்குனா அது பசங்க. ஓகே. ஸோ இப்போ அம்மா அப்பாவுக்கு பேசுவோமா, பசங்களுக்கு பேசுவோமா? அம்மா அப்பாக்கா? 2 பேருக்கும் பேசுவோமா? எனக்கு மொத்தம் 30 நிமிஷம் டைம் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து பிள்ளைங்க கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்குது. எல்லோரும் ஆசையாக அதை பார்க்க தான் வந்திருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள நான் விரும்பலை. அதனால் 2 பேருக்கும் பேச வேண்டிய விஷயங்களை ஷார்ப்பாக என்னென்ன சொல்லிடுவோமோ அதை சொல்லிடுவோம். ஓகே. ஒரு காலகட்டத்தில் 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள்லாம் இருந்துச்சு. இங்கே இருக்கவங்கள 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களே 5 பேரோட பிறந்த அண்ணன் தம்பிங்களாக இருப்பாங்க. 2 அக்கா தங்கச்சி, 3 அண்ணன் தம்பி, ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி, 5 சித்தப்பா, 4 அத்தை, சுற்றி 10 பேர், ஒரு 35 குடும்பம் ஒரே ஏரியாவில் இருப்பானுங்க. எவன் அடிப்பான் எவன் அடிக்க மாட்டானே தெரியாது. போகிற வரப்பெல்லாம் பிடிச்சி சட்டையை பிடிச்சி ஒழுங்காக படிக்கிறியான்னு 10 பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியான ஒரு குடும்ப அமைப்பு என்று இருந்த காலம் என்பது மாறி இன்றைக்கு எல்லாருமே தனிநபர் குடும்பங்களாக இருக்கிறோம். அம்மா அப்பா, ஒரு பிள்ளை இல்லாட்டி 2 பிள்ளை. 2 பிள்ளைக்கு மேலே பெற்றவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், 7 பிள்ளை பெற்ற போது பிள்ளைகளை வளர்ப்பது இவ்வளவு சிரமமாக இல்லை. இதை விட பொருளாதாரத்தில் கீழே தான் இருந்தோம், இதை விட கல்வி அறிவில் கீழே தான் இருந்தோம், இதை விட வசதி வாய்ப்புகளை கீழே தான் இருந்தோம். தருமபுரியிலேருந்து மெட்ராஸுக்கு போகிறதுனா ஒரு நாள் முழுக்க செலவாகும். நிறைய பேர் தருமபுரியிலேருந்து மெட்ராஸே பார்க்காத ஆளுங்கள்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் உண்டு. ஆனால் இன்றைக்கி வசதி வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு, டெக்னாலஜி அதிகரிச்சிருக்கு, பணங்காசு அதிகரிச்சிருக்கு, கல்வி வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஒத்த பிள்ளைய 2 பிள்ளைய வளர்க்குறது ஆகப்பெரிய சவாலாக இருக்குது. இருக்கா இல்லையா? இந்த ஒத்த பிள்ளையை பெற்று இப்படி வளர்க்குறதுக்கு நான் படக்கூடிய பாடு அப்படின்னு. நாங்களாம் 7-8 பிள்ளை பெற்று வளர்க்கலையா, நீ மட்டும் ஓவியமாக வளர்க்குறியே அப்படின்னு அம்மாக்கள் சொல்லுகிற போது நமக்கு எரிச்சலாக வருது. உங்கள் காலகட்டம் வேறு, எங்கள் காலகட்டம் வேறு. நீங்களாம் நாங்கள் சொன்னதை கேட்டோம். நாங்கள்லாம் சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை அப்படின்னு அம்மாக்கள் அப்பாக்கள் கடுமையான பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. 7 பிள்ளை பெற்ற இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருந்தப்போ ஒத்த பிள்ளை பெற்ற இடத்துல எப்படி இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு குழந்தை வளர்க்குறதுல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போல்லாம் பிள்ளைங்க வளர்ந்தாங்க, இப்போ பிள்ளைய வளர்க்குறோம். அதான் வித்தியாசம். ஒரு காலகட்டத்திலே பிள்ளைகள் வளர்ந்தன, அவங்களா வளருவாங்க. இன்றைக்கி ஒரு பிள்ளையை வளர்க்குறோம். ஒரு செடியை வளர்க்குறது மாதிரி பிள்ளையை என்ன வாக்கணும் முடிவு பண்ணி, அதுக்கு என்ன உரம் போடணும் முடிவு பண்ணி, இவங்களை என்ன ஆளாக்கணும் முடிவு பண்ணி ஒரு பிள்ளையை வளர்க்குறோம். ரெண்டாவது, ஒரு 7-8 பேருடைய மூளையும் அறிவும் சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்த்தது. அதுக்கு பேர் கலெக்டிவ் பேரண்டிங் சொல்லுவாங்க. 15-20 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷம் இல்லை 25 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ கலெக்டிவ் பேரண்டிங். வீட்டில் அத்தைக்காரங்க இருப்பாங்க, சித்தி சொல்லுவாங்க, மாமா சொல்லுவார், ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. எல்லாம் சேர்ந்து எல்லாருமாக பிள்ளையை, அவர்களுக்கு பிள்ளைகள் மீது உரிமை இருந்தது. பிள்ளையை வளர்ப்பது
எளிதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம ரெண்டே ஆள் தான். அப்போ எங்கே முதல் சிக்கல் வருகிறது அப்படின்னா, அப்பாவின் வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குது, அம்மாவின் வளர்ப்பு முறைன்னு ஒன்று இருக்குது. இதில் ரெண்டு பேருக்கு இடையில கூடிய டிஸ்பியூட்டே பெரிய டிஸ்பியூட். பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு வீட்டுக்குள்ளே ஒரு நீயானா தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி நீ பிள்ளைய வளர்த்தினா உருப்படாமல் போயிடுவான் அப்படின்னு அப்பா சொல்லுவார். எனக்கு தெரியும் பிள்ளைய வளர்க்க, பெற்றவங்களுக்கு தெரியாதா, பேசாமல் இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஆம்பளை அம்மாக்கள் பேசுவது வழக்கமாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, வீட்டில் இருக்க ஒத்த பிள்ளை மேலே அல்லது ரெண்டு பிள்ளை மேலே ரெண்டு விதமான அப்ரோச் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்பா ஒரு மாடலில் அவருக்கு புரிந்த மாதிரி பிள்ளையை வளர்க்க முயற்சி பண்ணார். அவள் கிடக்கிறாடா உங்கள் அம்மா, எப்போதும் அவள் அப்படி தான் பேசி திரிவா, நீ வா வெளியில் போவான், படிப்பு என்பது பள்ளிக்கூடத்திற்கு வெளியே இருக்கிறதுன்னு அப்பா ஒரு வாழ்க்கை முறையை சொல்லித்தரார். ஆனால் அம்மாக்கள் வேறு விதமாக சொல்லித்தராங்க. உங்களை கெடுக்கிறதே உங்கள் அப்பன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கள் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொன்று சொல்லித்தர பார்க்குறாங்க. அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, பிள்ளை ஒரு பந்தய குதிரை போல் ரெண்டு பக்கம் ஃபுட்பால் ஆடுதுன்னு அம்மா சொல்கிறத கேட்குறதா, அப்பா சொல்கிறத கேட்குறதா? நம்ம பிள்ளை பிரச்சனை எல்லாம் கூட பரவாயில்ல, வெளிநாடுகளில் வளரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. வீடு ஒன்று சொல்லித்தரும், அந்த ஊர் ஒன்று சொல்லித்தரும். வீடு சொல்கிறத கேட்குறதா, இல்லை வெளியில் அவங்க சொல்லித்தரதை கேட்குறதா, பள்ளிக்கூடம் சொல்லித்தரதை கேட்குறதா? இது எல்லாத்தையும் தாண்டி பள்ளிக்கூடம் ஒன்று சொல்லித்தரப்போ எதை கேட்குறதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ இரண்டு பேரும் ஒத்து ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பதுன்ற ஒரு பொது முடிவை எடுக்காமல் பிள்ளைகளை வளர்ப்பது இன்றைக்கி சிக்கல். அதனால தான் பிள்ளைகளுக்கு நிறையா பிரச்சனை. பள்ளிக்கூடத்துலேருந்து முன்னாலாம் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போல்லாம் கவனித்து பாருங்களேன், முன்னாலாம் திங்கக்கிழமைக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப நீங்களாம் அழுதுகிட்டே போவீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே டவுன் ஆயிரும் மைண்டெல்லாம். சாயந்தரம் நம்ம பேச ஆரம்பிச்சிடும், என்னடா நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணும், டீச்சர் திட்டுவாங்க, ஹோம்ஒர்க் எழுதியான்னு கேட்பாங்க, அப்படிலாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கெல்லாம் கவனித்து பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே ஜரூர் ஆயிடுறானுங்க. மண்டே மார்னிங்லாம் சந்தோஷமாக தெரிச்சு ஓடுறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. ஏன்னா பள்ளிக்கூடம் ஜாலியாக இருக்குது, வீடு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அப்பா ஒரு வாத்தியார், அம்மா ஒரு வாத்தியார், அப்பா போலீஸ்காரர், அம்மா டீச்சர். இதான் நம்ம வீட்டோட ரோலே இப்போது. அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்று கூட்டு முயற்சியாக ஒரு பிள்ளையை வளர்ப்பது கிடையாது. ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோம். இதுக்கு நடுவில் அந்த பிள்ளை யாருக்கு நெருக்கம்னு ஒரு போட்டி நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அதை வெளியில் சொல்கிறதே கிடையாது. திடீர்னு அப்பா ஒரு நாள் பையனை வந்து வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே டியூஷனுக்குலாம் போவேன், நான் வரேன், நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், வந்த வாக்கில் தூக்கி பைக்கில் வச்சுக்கிட்டு தருமபுரி டவுன் முழுக்க அடித்து வரையெல்லாம் 2000 ரூபாய்க்கு சாமான் கையில் வாங்கி கொடுத்து கூட்டு வரார். திடீர்னு இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, அப்பாவுக்கு திடீர்னு ஒரு நாள் பயம் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா கூடவே இருக்கிறான், அம்மா தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கா, அவங்க நல்லது கெட்டதை மட்டும் தான் சொல்லுவோம், அவங்க சொந்தக்காரங்களை மட்டும் தான் சேர விடுவோம், அப்பாவோட ஒட்டுதல் இல்லாமல் போயிடும் யாரோ ஒருத்தர் ஆஃபீஸ்லையோ கடகண்ணிலேயோ சொன்னப்போ திடீர்னு ஒரு பயம் வந்து ஒத்தை நாளில் அத்தனை பாசத்தையும் கொட்ட அப்பா முயற்சிக்கிறார். அப்போ இங்கே என்ன சிக்கல் நடக்குது அப்படின்னு கேட்டால், இரண்டு பேருமாக சேர்ந்து குடும்பத்தை நடத்துகிறோமே ஒழிய இரண்டு பேருமாக சேர்ந்து பேரண்ட்டாக இருப்பதில்லை. பிள்ளைகள் சந்திக்கும் பெரும் பிரச்சனை அதுதான். எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறது பற்றி 7-8 விதங்கள் இருக்குது. அம்மாக்கள்லாம் சில பேர் சூப்பரான ஐடியாலாம் சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா? காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நீ படித்தா தான் உனக்கு கணக்கு மண்டையில் ஏறும். கணக்கில் நீங்கள் எப்போ படிச்சிங்கன்னே தெரியாது, ஆனால் எவனோ ஒருத்தர் சொல்லியிருப்பான். 10ஆவதுக்கு கூகுள்னு ஒன்று இருக்குது, நான் என்ன மாதிரி பேசுகிறவன் 4 பேர் இருக்கான். அப்போ ஆளாளுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே நீங்கள் அப்ரோச் பண்ண 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 பிள்ளை குழம்பிக்கொண்டே இருக்குது. அதுதான் பிள்ளை வளர்ப்பில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. திடீர்னு நீங்கள் ஒரு பாட்டுக்கு ஒரு முறையில் பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, 8 வயசில் என் பிள்ளை இப்படி பண்ணப்போ நான் இப்படி பண்ணேன், அதை நீயும் செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னால், சாப்பாட்டில் எப்படி புதுசாக செய்கிற மாதிரியோ அது மாதிரி பிள்ளை வளர்ப்புலையும் புதுசாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? பசங்களை கேட்டால் தான் தெரியும். திங்கக்கிழமைக்கு என்ன மாடல் சொன்னாங்களோ அது வெள்ளிக்கிழமை மாறிடும். இல்லை அப்படிலாம் இனிமேல் பண்ணக்கூடாது, இனிமேல் இப்படி, இனிமேல் அப்படி, இனிமேல் டொப்படி அப்படின்னா எப்படி ஒரு பிள்ளை என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னத்தை வாழ்க்கையில் மாறும்? பிள்ளைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிள்ளை வளர்ப்பு பெரும் சிக்கலாக மாறினதுக்கான காரணம் அதீதமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு குழந்தை வளர்ப்பது குறித்து பயங்கர புத்திசாலித்தனத்தோடு குழந்தை வளர்க்க முயற்சி செய்கிறோம். காரணம் என்னன்னா, பிள்ளை தான் நம்முடைய கௌரவத்தின் அடையாளமாக மாறி இருக்கிறது. முன்னால் ஒரு வீடு கட்டினா அது ஒரு பெருமை, ஒரு கார் வாங்கினா ஒரு பெருமை, சொத்து வாங்கினா ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பிள்ளை என்ன படிக்குதுங்கிறது பெருமை, பிள்ளை ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு ப்ளேஸாக வந்துச்சா இல்லையாங்கிறது பெருமை, பிள்ளைக்கு டான்ஸ் ஆட தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா, சூப்பர் சிங்கரில் வந்துச்சா, நீயா நல்லா பேசிச்சா, இதெல்லாம் இன்றைக்கி பெருமை. அப்போ அந்த ஒத்த பிள்ளையை வச்சு தான் நீங்கள் இந்த உலகத்தையே தோக்கடிக்கணும்னு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு கையில் இருக்கிறப்போ அந்த ஒத்த பிள்ளையை அத்தனையே செய்யணுங்கிற அவசியம் இருக்குது. 7 பிள்ளை இருந்தப்போ ஆளுக்கு ஒன்று நிறந்து செஞ்சாங்க. இப்போ அப்படி முடியுமா? யோசிச்சு பாருங்கள். 7 பிள்ளை இருந்தப்போ ஒரு பையன் நல்லா படிப்பான், ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவான், ஒருத்தர் பெருசாக படிக்க மாட்டான், ஒருத்தர் வந்து கண்ணையெல்லாம் பார்த்துக்குவான், ஒருத்தர் வீட்டில் பொறுப்பாக இருப்பான், ஒருத்தர் என்ன பண்ணுறானே தெரியாது. அப்பாக்களுக்கு பயமே இருந்தது கிடையாது. அப்பாக்கள் அந்த பிள்ளைகளை அவர்களின் இயல்பான திறமைகளோடு ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் ஒரு ஆள் சவலை பிள்ளை, மூத்தது மோளை, இளையது காலை அப்படிமானுங்க. அவன் அப்படி தான்ப்பா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சவச்சவன்னு இருப்பான். கொஞ்சம் விவரம் பத்தாத பிள்ளைன்னு அவனை தட்டி கொடுத்து சாதாரணமாக வளர்த்துட்டு போவாங்க. அப்போ அதீத திறமைசாலியாக இல்லாத ஒரு பிள்ளையால் வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையே இருந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளுடைய குறைந்தபட்ச குவாலிட்டியை நம்ம ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா?
ஒரு காலத்தில் மிடில் கிளாஸ்னால் யார்? சைக்கிள் வச்சுருந்தா மிடில் கிளாஸ், இன்றைக்கி கார் வச்சுருந்தா மிடில் கிளாஸ்னு மாற்றி வச்சுருக்கிறது மாதிரி ஒரு சாதாரணமான பிள்ளையே எவ்வளவு புத்திசாலியாக இருக்கணுங்கிற அந்த அளவுகோல்களை மாற்றி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த உலகம் மிகுந்த போட்டிகள் நிறைந்த உலகம்னு நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னு கேட்டால், இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துக்குள்ளே பிள்ளைகள் ஜெயிக்கணும், ஏற்ற வீட்டுக்காரனை ஜெயிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனை ஜெயிக்கணும், ஏதோ ஒரு இடத்துல பெரிய பரிசு பொருள் வாங்கணும், பிரபலமாகணும். ரொம்ப குழம்பிக்காதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய எல்லா புத்திசாலித்தனங்களை விட ஒரு அம்மாவாக உங்களுக்கு ஒரு இயல்பான தகுதி இருக்குது. அந்த அடிப்படையிலிருந்து பிள்ளைகளை வளருங்க, அது போதுமானது. ஒரு அப்பாவாக நீங்கள் இயல்பாக ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு உங்களுக்கு போதுமான தகுதி இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு பிள்ளைகளை வளங்க, அது போதுமானது. தேவையில்லாமல் தினந்தோறும் கூகுளில் ஒன்றை படிச்சுவிட்டு அல்லது யாராவது ஒருத்தர் சொன்னதை கேட்டுவிட்டு அது எல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே அப்ரோச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சோதனை கொடுத்த எலிகள் போல் இந்த பிள்ளைகள் தினந்தோறும் மாறிக்கிட்டே இருப்பான். இந்த பிள்ளைகளை நம்ம ரொம்ப பெரிய அளவில் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி ஆக்கிப்பணும், அப்படி ஆக்கிப்பணும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணீங்களோ அதுவாகவெல்லாம் உங்கள் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் நம்ம விட்டு போன கனவை பிள்ளைகள் வழியாக நிறைவேற்றிக்கணுங்கிற பெரிய ஆசை இருக்கா இல்லையா? இங்கே உட்காந்துருக்கிற 100க்கு 80 பேருக்கு அந்த ஆசை இருக்கும். நான் டாக்டருக்கு படிக்க நினச்சே முடியலை, என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கட்டும். நான் வாத்தியார் ஆகணும்னு நினச்சே முடியலை, என் பிள்ளை வாத்தியார் ஆகட்டும். நான் சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பா என்னை கிரிக்கெட் விளையாடவில்லை, என் பிள்ளையை கிரிக்கெட் பிளேயர் ஆக்கி பண்ணும். அத்தனை அந்த ஒத்த பிள்ளை செய்யணும், அதுதான் பிரச்சனை. முதல்ல 7 பிள்ளை செஞ்ச வேலையை இப்போ ஒத்த பிள்ளை அவ்வளவும் செய்யணும். அவனே எல்லா அகாடமிக்ஸ்லையும் 95% எடுத்து ஸ்கூலில் நம்பர் 1ன்னு பேர் வாங்கணும், ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்துடணும், அப்புறம் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் அனைத்துலேயும் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கணும், ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், அப்புறம் செஸ்ஸில் பெரிய ஆளாக இருக்கணும், பரதநாட்டியம் கற்றுக்கணும், வயலின் வாசிக்கணும், வீணை வாசிக்கணும், கித்தார் வாசிக்கணும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும், சொந்தக்காரெலாம் பார்த்து வயிறு எரியணும். இதுக்கு நீங்கள் ரோபோவை தான் பெக்கணும் இல்லையா? ரோபோவை தான் பெக்கணும். பிளானிங் பண்ணால் அது மாதிரி பண்ணணும்னு. டோன்ட் ட்ரை டு பி சூப்பர் ஸ்மார்ட். இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்கு அதீதமான அறிவை கொடுக்கிறேன் பேர் வழியும் தேவைப்படக்கூடிய அரவணைப்பு குறைந்து விடுகிறது. அதுதான் பிரச்சனை. பிள்ளைகளுடைய மோஸ்ட் டிமாண்டுங்கிறது உங்களுடைய ஸ்பரிசமும் அன்பும் கட்டிப்பிடித்தலும் அன்பும் தான். அம்மா வாஞ்சையாக இருப்பது தான் அம்மாவுடைய முதல் குணம். அம்மா டீச்சராக இருப்பது என்பது இங்கே தேவையில்லாத வேலை. இங்கே பிரச்சனை என்ன? டீச்சர்லாம் அம்மா ஆகிட்டாங்க, அம்மாலாம் டீச்சர் ஆகிட்டீங்க. ரோல்ஸ் மாறி போச்சு. யாருடைய ரோலை யார் எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல் போன காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், எது எளிதாக இருக்கிறதோ அதை செய்யணும். பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். இதுதான் ஒரு அம்மாவுக்கான இப்போ பெரிய குறிக்கோள். பிள்ளைய நல்ல பிள்ளைய ஆளாக்கணுங்கிறதுலாம் இப்போ பெரிய குறிக்கோள் கிடையாது. பிள்ளைய ஸ்மார்ட்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய ஆளாக நன்கு சம்பாதிக்கக்கூடிய உயர்வான பெருமை மிகு ஆளாக மாற்றணுங்கிறதா அம்மாவுடைய ரோல். வந்த உடனே என்ன ஆகிட்டாங்கன்னா, அம்மாவெல்லாம் டீச்சர் ஆகிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் அம்மாவின் இடத்தை வேறு எதாலையும் காம்பன்சேட் பண்ண முடியாது. ரைட்டு தானே? அப்போ பிள்ளையை சூப்பர் ஸ்மார்ட் ஆக்குறேன்னு பிள்ளைகளுடைய உணர்வு தேவைகளிலிருந்து மிக அளவுக்கு விலகி இருக்கிறீங்க. பிள்ளைகள் குழந்தைகள் தான். என்ன பிரச்சனை கேட்டால், உலகம் வேகமாக வளர்றதுனால 15 வயசில் அவன் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் அவன் 7 வயசுலேயே செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. பேச்சு போட்டியில் திருத்தமாக 7 வயசு படிக்கக்கூடிய பிள்ளை பேசவில்லைன்னு வீட்டில் கண்டிக்கக்கூடிய அம்மாக்களுக்கு புரிவதில்லை. நீங்கள் பேச்சு போட்டியில் நன்கு பேசிய போது உங்கள் வயது 12. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் பல மேடைகளில் பிள்ளைகள்லாம் பேசுகிறப்ப பார்த்து ஆச்சரியப்பட்டு போவேன். 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இந்த போடு போடுறான். இந்த மாதிரி நம்ம எப்போ பேச ஆரம்பித்தோம்னு பார்த்தா, நான் 12ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் இன்றைக்கி நல்லா பேசுகிற மாதிரி நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மிக ஏர்லியாக அவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்குறீங்க. ரொம்ப ஏர்லியாக பிள்ளைங்களை சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆக்குன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஏர்லியாக ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 8 வயசில் செய்ய வேண்டியதை 8 வயசில் செய்யணும், 10 வயசில் செய்ய வேண்டியதை 10 வயசில் செய்யணும், 12ல் செய்ய வேண்டியதை 12ல் செய்யணும், 15ல் செய்ய வேண்டியதில் 15ல் செய்யணும். எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இழுத்து விட்டிங்கன்னா அவனும் எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக தான் போவான். நல்லது கெட்டது 2 சேர்ந்து தான் வரும். 15 வயசுலேயே மிகப்பெரிய திறமசாலியாக ஒருத்தன் ஆளாக்கன்னு நினச்சிங்கன்னா, அவன் 25 வயசு டேலண்ட் அவனுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, 25 வயசில் அந்த பையனோ பொண்ணோ என்னென்ன தப்பு தவறுகள்லாம் பண்ணுவாங்களோ அதை சேர்த்து தான் பண்ணுவாங்க. இட் இஸ் அ பேக்கேஜ். தனியாக ஒன்று நடக்கவே நடக்காது. உங்களுடைய கட் ஃபீலிங்கை நம்புங்க. உலக நாடுகள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. ரைட்டா? அதாவது உலகத்திலே அதிகமாக வேகமாக குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு நாடு நம்ம நாடு. ஆனால் பிள்ளை எப்படி வளர்க்குறது மட்டும் ஊரா அமெரிக்காக்காரன் சொல்கிறதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிலீவ் ஒரு கட் ஃபீலிங். உங்கள் வீட்டில் ஒரு கிளவி இருக்கும்ல, அதை விடு, இது தானாக சரியாகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது வெறும் வார்த்தை இல்லை, அது தானாக சரியாகும் என்பது ஒரு அனலிட்டிக்கல் அவுட் சோர்ஸ். அந்த பாட்டி படித்ததில்லைங்கிறதுனால நமக்கு பெரிய நம்பிக்கை இருப்பது கிடையாது. அதை சம்மந்தப்பட்ட கவுன்சிலர்கள் சொன்னால் நம்புவதை போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொன்னால் நான் நம்புவதில்லைங்கிறதுக்கான காரணம் என்ன? பிள்ளை தோற்றுவிடக்கூடாதுங்கிற பயம். இதுதான் பிரச்சனை. எங்களுக்கு மட்டும் பிள்ளைகளை துன்புறுத்தணும், வதைக்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கா என்ன? ஏன் இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். பிள்ளைங்க தோற்று போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, தோற்று போட்டோம், என்ன இப்போ மோசம் போச்சு, நீங்களாம் என்ன ஜெயிச்சு விட்டீங்களா என்ன தோற்றுருவாங்க, என்ன பயம் உங்களுக்கு? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்கப் போவதில்லை. உங்கள் பயத்தின் காரணமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தோற்கடித்து விடுவீர்கள். அதுதான் பிரச்சனை. உங்கள் பயம்தான் உங்கள் பிள்ளைகளை தோற்கடிக்கும். இயல்பாகவே ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பிள்ளைய நீ தோற்று போயிடுவேன், தோற்று போயிடுவேன். அந்த பயம் என்ன பண்ணுது? நம்ம வார்த்தைகள் எல்லாத்தையும் மாற்றி வச்சிருக்கு. கவலைப்படாத, பார்த்துக்கலாம் மாப்பிள்ளன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், விட்றா நான் இருக்கேன்னு சொல்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், வாழ்க்கைனா முன்ன பின்ன அப்படி தான் இருக்குது, வா சரியாக போயிடும், அப்படி வா சாப்பிட போகணுன்னு கூட்டு போக ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்.
மாப்பிள்ளை அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற ஒரு ஆளும் இருக்கிறான். லைஃப் இப்படியே போனால் நீ நடுத்தரில் தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளும் இருக்கிறான். ஆளாளுடைய மன தைரியத்தை பொறுத்தவருடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறது. நமக்கு பயம் இருக்குது. அப்போ நம்ம வார்த்தைகளை அப்படி வெளிப்படுத்து பாருங்கள். நல்லா படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். நல்லா படித்தா பெரிய ஆளாகலாம், நல்ல இடத்துக்கு வந்து நிற்கலாம், 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம், இந்த சமூகத்துக்கு உபகாரமாக நீ இருக்கலாம், இப்படி ஏதாவது சொல்லலாம்ல. நல்லா படிக்கலாங்கிற ஒத்த வார்த்தையை நம்ம ஊரில் எப்படியெல்லாம் சொல்லுவான் பாருங்க. நீ மட்டும் ஒழுங்காக படிக்கலை, நீ என் புள்ளையே இல்லை. நீ மட்டும் ஒழுங்காக படிக்கலை, நம்ம சொந்தக்கார தாய பிள்ளையெல்லாம் கல்யாண வீட்டுக்கு போகிறப்ப நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நீ மட்டும் ஒழுங்காக படிக்கலை, நடுத்தரில் தான் நிற்ப. நீ மட்டும் ஒழுங்காக படிக்கலை, மாடு தான் மேய்ப்ப. மாடு மேய்க்கிறது எவ்வளோ பெரிய தொழில் தெரியுமா? உலகிலே மிக அளவுக்கு பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளில் நம்ம தான் நம்பர் 1 இடத்துல இருக்கோம். மாடு மேய்க்கிறது பெரிய வேலை. சர்வசாதாரணமாக நீங்கள் பாட்டு பேசிட்டு போவீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஜெயின்னு சொல்கிற வார்த்தையை தவிர மீது எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கோம். காரணம் பயம், பிள்ளை தோற்று போய் விடும். இந்த பிள்ளைகள் தோற்க போவதில்லை. தயவுசெய்து கவலைப்படாதுங்க. நம்முடைய ஓவர் எக்ஸசிவ் அப்சஸ்டு மைண்ட் செட், எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் பிள்ளைகளை பற்றியே யோசித்து கொண்டிருக்கக்கூடிய மன அமைப்பு இருக்குல்ல, இந்த மன அமைப்பு பிள்ளைகளை கொத்தி தின்று கொண்டே இருக்கிறது. இந்த நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருப்பான், இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பான். சில மனைவிமார்கள் தங்களுடைய கணவன்மார்கள் மீது ஆரம்ப காலத்தில் ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க. நான் நீயான மாதிரி நிகழ்ச்சியிலலாம் கவனிச்சிருக்கேன். திருமணமான புதிதில் அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள். இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்குள்ளே 7 தடவை ஃபோன் பண்ணுவாங்க. சாப்பிட்டியா, உட்காந்துட்டியா, பெஞ்சில் இருக்கியா, என்ன வேலை பார்க்குற, தண்ணி குடிச்சிங்களா, பாத்ரூம் போனீங்களா, மேடம் பார்த்தீங்களா, சாரை மீட் பண்ணிங்களா, இமெயில் அனுப்புறீங்களா, ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலை, மத்தியான சாப்பாடு பிடிச்சிருந்துச்சா, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டீங்களா, அதில் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நொய்யின்னு கேட்பாங்க. மோர் அப்சஸ் வித் த ஹஸ்பண்ட். அதே மாதிரி கணவன்மார்களும் இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே பல நேரங்களில் ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. தயவுசெய்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் கையிலேருந்து விடுங்க. ஒரு பிள்ளையை வீடு வளர்க்காது, சமூகம் தான் வளர்க்கும். இந்த உலகத்தை எந்த அளவுக்கு பிள்ளை புரிந்து கொள்ளுகிறதோ அந்த அளவுக்கு அது வெற்றி வரும். அதுதான் முக்கியம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உலகம் தருகிற அத்தனை அறிவையும் நீங்களே தந்துவிட முடியாது. அதான் சொல்லலை, பிள்ளைகளுக்கு யார் மீதும் இப்போது உரிமை இல்லை, அவர்கள் மீதும் யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஒரு பிள்ளைக்கு எத்தனை பேர் மீது உரிமை இருந்தது, எத்தனை பேருக்கு பிள்ளை மீது உரிமை இருந்தது யோசிச்சு பாருங்க. ஒரு சித்தப்பாக்கு பிள்ளை மேலே உரிமை உண்டு, அத்தைக்கு பிள்ளை மேலே உரிமை உண்டு, மாமாவுக்கு பிள்ளை மேலே உரிமை உண்டு, எல்லோருக்கும் பிள்ளை மீது உரிமை உண்டு. அவங்க நல்லது கிட்டத்தில் அவங்க பங்கெடுப்பாங்க. அடிச்சு போட்டுவிட்டாப்புல என் வீட்டுக்காரன்னு சொல்லி அழுது கொண்டே அண்ணனிடம் ஃபோன் பண்ணால், அம்மா அங்கேயாவது மாமா புல்லட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே மச்சான ஒரு முறை மறைச்சிட்டு வா மாப்பிள்ளன்னு கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுவார் வீட்டுக்கு. மாமா சமாதானம் சொல்லுவார், கவலைப்படாத, அப்பா கோவத்தில் ஏதோ செஞ்சுட்டாரு, நல்லதுக்கு தானே சொன்னார்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் புரோட்டா கடையில் புரோட்டாலாம் வாங்கி கொடுத்து, நைட்டு ஒரு சின்ன பரிசு பொருளாக வாங்கி கொடுத்து, அப்பா தூங்கிய பிறகு அமைதியாக கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போவார். அத்தைக்காரி முன்னால் பிள்ளையை நீங்கள் அடிக்கவே முடியாது தெரியுமா? அடித்து பாருங்களேன், இப்போ கூட நீங்கள் கை வச்சிட முடியாது. உங்கள் நாத்தனார் முன்னால் உங்கள் சொந்த பிள்ளை, நாத்தனாரை கடுப்பேற்றுறதுக்காக பிள்ளையை போட்டு அடித்த அம்மாவெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நாத்தனாருக்கு பிடிக்காது. அத்தைக்காரி முன்னால் நீங்கள் பிள்ளை மேலே கை வைக்க முடியாது. அத்தையின் அந்த பிள்ளை என்பது அவங்க அண்ணனின் முகம், அவங்க தந்தையின் முகம். அப்போ அண்ணன் அடிக்கிறதுக்கு சமானம். எப்படி என் மரும பிள்ளை ஏம்னாலும் அடித்தமாங்க. சண்டை கண்டை வந்து அவங்க போனால் அவங்க அண்ணங்காரன்ட்ட சண்டைக்கு போகிறப்ப கூட என்ன சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி உன் பிள்ளையை அடிக்கட்டும், நீங்கள் பெத்த பிள்ளை தான், ஏம்னாலும் அடிக்காதே அப்படி இல்லாட்டி அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அடிப்பாங்க. கோவம் வந்துச்சுன்னா பிள்ளை கையை வெடுக்குன்னு பிடிச்சிட்டு கிடுக்குன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் போய் தான் சமாதானம் பண்ணி உங்கள் பிள்ளையை கூட்டிகிட்டு வரணும். பிள்ளைக்கு அவ்வளோ உரிமை இருந்தது. கிருதா விட்டு அப்படி விட்டு நீளமாக ஸ்டைல் ஒன்று பண்ணிட்டு சினிமா ஹீரோ மாதிரி சைக்கிளில் உள்ளூருக்குள்ளே வந்தால் மாமங்காரன் கூப்பிட்டு மாப்பிள்ளை கலக்குறியே அப்படிமா. அது மாமாவின் முறை. கட் பண்ணால் எய்த்தாப்பில் பைக்கில் வருவார் அவன் சித்தப்பா. இறங்கின வாக்கில் ரோட்லேயே சப்புன்னு ஓங்கி யாரா இதனால் அது ஊருக்குள்ளே அசிங்கம் பிடிச்சதனமாக கிருதாவை கிராஸாக வெட்டிகிட்டு வந்திருக்க, முதல்ல போய் ஒழுங்காக சேவ் பண்ணிட்டு வாம்பார். கண்ணம்லாம் அப்படியே பழுத்து போய் மாமா கடைக்கு போனால் கரெக்டாக மாமா சொல்ல, என்ன மாப்பிள்ள சித்தப்பா பார்த்தீங்களான்னு. சித்தப்பாவுக்கு ஒரு உரிமை உண்டு, மாமாவுக்கு ஒரு உரிமை உண்டு, அத்தைக்கு ஒரு உரிமை உண்டு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஆள் உண்டு, ரகசியம் பகிர மனிதர் உண்டு. உன்னை குப்பை தொட்டிலேருந்து எடுத்தோம், கோயில் வாசலேருந்து எடுத்தோம், உன்னை அனாதை ஆசிரமத்திலேருந்து எடுத்தோன்னு பிள்ளைகளை வம்புழுப்பதற்காக நீங்கள் சொல்லுகிற போது பிள்ளைகள் ஒடுங்கி அழுது ஓரமாக உட்காருகிற போது அத்தைக்காரி வந்து சொல்லுவாள், நீ வந்த பிறகுதான் இந்த குடும்பமே வாழ்ந்தது, நீ இந்த குடும்பத்துக்கு ராசியான பிள்ளை அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு ஒரு நிம்மதி வரும். இன்றைக்கி சொல்லிவிட்டு தூங்கிடுறீ நீங்கள் வாட்டுக்கு. அப்போ பிள்ளையின் வழியாக ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய உணர்வுபூர்வமான இமோஷனல் பாண்டிங்கை குறைச்சிக்கிட்டே இருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த காலத்து பிள்ளைகள் விசுவாசமாக இல்லை, இந்த காலத்து பிள்ளைகள் அன்பாக இல்லை, இந்த காலத்து பிள்ளைகள் எங்களைப் போல பிரியமாக இல்லை, இந்த காலத்து பிள்ளைகள் எங்களைப் போல மரியாதையாக இல்லை. உலகம் எவ்வளவு மாறினாலும் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் மாறவே மாறாது. உணர்வு தேவை என்பது எல்லோருக்கும் எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று தான். யாரோடும் பழகாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூத்த அண்ணன் கூட தனி அறையிலே போய் அழக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார். அப்போ நீங்கள் எங்கே போய் மாட்டிக்கிட்டீங்க இப்போ அப்படின்னா, பிள்ளையை சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக மாற்றுறேன்ட்டு ரொம்ப போல்டாக மாற்றுறேன், இண்டிபெண்ட்டாக உருவாக்குறேன், தனிநபராக வெற்றிகரமான ஒரு ஆளாக மாற்ற பார்க்கிறேன், இப்படி பண்ணி 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 அறிவுசார் விஷயமாக அதிகம் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய உணர்வுசார் விஷயங்களாக பெரிதாக ஒன்றும் நடப்பதே கிடையாது. ஏட்டா 15 வயசு பையன் திடீர்னு ஒரு நாள் அம்மா எனக்கு ஊட்டி விடுமானா, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற, நீயே ஊட்டிக்கப்படாதா, நீயே சாப்பிட்டுக்க மாட்டியா, அறிவு இல்லையா, ஈத்த விட்டு சுரேஷ்லாம் 7 வயசுலேருந்து அவனே தானே சாப்பிட்றான்.
அவனுக்கு கையில் எடுத்து சாப்பிட தெரியும். 13 வயதிலே ஒரு பிள்ளை திடீரென்று அம்மாவிடம் ஊட்டிவிட சொல்லுகிறது என்றால் அம்மாவின் ஸ்பரிசம் அவனுக்கு எங்கோ தேவைப்படுகிறது, அம்மாவின் அரவணைப்பு எங்கோ தேவைப்படுகிறது. புரிந்து கொள்ளுவதுதான் அம்மா. இது அறிவின் வழியாக புரியாது, உணர்வின் வழியாகத்தான் புரியும். பிள்ளைகளாக நீங்கள் நடத்துகிறதால் அவர்கள் வளருகிற போது பெரிய மனிதர்கள் ஆவார்கள். பிள்ளைகளை பெரிய மனிதர்களாக நடத்த முயற்சித்தால் வளர்ந்த பிறகு அவர்கள் குழந்தைகளாகி விடுவார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. 25 வயசு ஆச்சு, அவனுக்கு எதுவும் தெரியல. 18 வயசு ஆச்சு, எதுவும் தெரியலன்னா சின்ன வயசுல பெரிய பிள்ளையாக்குனா பெரிய பிள்ளைனா சின்ன பிள்ளையாரும். அவ்வளோதான் விஷயம். செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் செய்ய விட்டா தான் அந்தந்த காலகட்டத்தில் அப்பப்போ அதை செஞ்சு முடிச்சுட்டு போவாங்க. நம்ம எப்பப்பெல்லாம் எதெல்லாம் செய்யணுமோ அப்பப்பெல்லாம் அதெல்லாம் செய்ய விடாமல் அதுக்கப்புறமா அதை செய்கிறப்ப இப்போ போய் இதை செய்யறியே அப்பயே அதை செஞ்சுருக்கணும்னு கேட்குறீங்க. ரைட்டு தானே? அவள் பையன் கன்ஃபியூஸ் ஆகனா மாட்டானா, பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகலாம் மாட்டாளா? ஒரு வீடு என்பது முழுக்க முழுக்க அகாடமிக்ஸையும் வெற்றியுமே சுற்றி கொண்டு இருக்கு. ஒரு பிள்ளைகளுடைய வேறு விஷயமான விஷயங்களுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் கேட்குறோம். ஒரு டான்ஸ் ஆடுறா, எதுக்கு காரணம்? போய் ஏதாவது டான்ஸில் ஜோடி நம்பர் 1 ஆடுவியா? பாட்டு பாடுற, சூப்பர் சிங்கரில் பாடுவியா? நல்லா பேசுவியா? நீயா நல்லா போய் பேசுவியா? எதுக்குன்னு கேட்குறேன். நான் சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு ஆளாக வளருவது என்னுடைய தனித்திறன். நான் அதை எங்கேயும் போய் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இன்றைக்கி எப்படி மாற்றி வச்சுருக்கோம்னா, ஒரு திறமை இருந்தாலும் அதை நம்ம ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஒரு பாடல் திறமை என்பது என்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ளதா. ஏகாந்தமாக மொட்டை மாடியிலேருந்து பாட்டு பாடி நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தான் நான் பாட்டு கற்றுக்கிறேனே ஒழிய எங்கேயும் போய் பரிசை வாங்குவதற்காக கிடையாது. அப்போ எல்லாத்தையும் பரிசோட கனெக்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் பொருளோட கனெக்ட் பண்ணுங்க. கிரிக்கெட் விளையாடி நாளைக்கு ஐபிஎல் விளையாடி இந்தியாவுக்கு விளையாடி சேவிங் விளம்பரத்தில் நடித்து கார் விளம்பரத்தில் நடித்து காசு பண்ணணும். அவன் விளையாடட்டும், உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக விளையாடட்டும். அப்போ ஒரு பெண்ணோ ஒரு பையனோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது விஸ்டமை நோக்கிய பயிற்சி. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இன்றைக்கி ஒரு ஆவரேஜான பிள்ளையாக இருப்பது குற்றம் போல பார்க்கப்படுகிறது. என்னை கேட்டால் இந்த உலகத்தில் அதிகம் ஜெயிச்சதெல்லாம் ஆவரேஜ் பிள்ளைகள் தான். சூப்பர் டூப்பர் பிள்ளைகள்லாம் அகாடமிக்ஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜான பிள்ளைகள் தான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜான பிள்ளை தான் எல்லாத்தையும் கவனிக்கும். ஆவரேஜான பிள்ளை தான் தப்பு சரி எதுன்னு புரிஞ்சுக்கும். உங்கள் எல்லாருக்கும் சொல் பேச்சு கேட்குற ஒரு நல்ல பிள்ளை தேவைப்படுறான். சுயமாக சந்திக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டாமா? அவங்க பேச்சு கேட்க மாட்டான். சொல் பேச்சு கேட்குற பிள்ளைகள் ஜெயிப்பார்கள். சுயமாக சிந்திக்கிற பிள்ளைகள் தான் இந்த சமூகத்தை ஜெயிக்க வைப்பார்கள். யார் வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்கும். சுயமாக சிந்திக்கிற பிள்ளை 10 கேள்வி கேட்கும். அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அடங்காப்படாரி, புரியாதவன், ஓவராக பேசுகிறவன், உன்னை வாய் இருந்தாலும் நாய் இழுத்துட்டு போயிடும். என்னையே சொல்லியிருக்கான், என் வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போயிடும். நான் அப்புறம் நானே சொன்னேன், அது உண்மைதான்டா, வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போயிருக்கும். உங்கள் எல்லோருக்கும் யாரோ ஒரு பிள்ளை கருத்து சொல்லுகிற போது கைத்தட்டுகிறீர்கள். உங்கள் சொந்த பிள்ளை கருத்து சொன்னால் தப்புன்னு சொல்கிறீங்க. பிள்ளைகளை நீங்கள் அடல்ட் ஆக்குன்னு நினச்சா முதல்ல முக்கியமான விஷயம், பிள்ளைகளை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளையும் அதிகமாக வெளியில் போகுது. ஏன்னா அவனுடைய படிப்பு சார்ந்த மற்ற விஷயம், படிப்பு அல்லாத மற்ற விஷயங்களுக்கு வீட்டுக்குள்ளே ரெக்கக்னேஷன் கிடையாது இல்லையா? எதுக்கு இப்போ டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி என்னத்தை கிழிக்க போகிறேன்? எதுக்கு கிழிக்கணும்னு நான் கேட்குறேன். எதுக்கு கிழிக்கணும்? இப்போ உட்காந்து படம் வரைஞ்சி நீ என்னத்தை கிழிக்க போகிற? கிழிக்கிறதுக்கு தான் படமே வரையிற. வாட் இஸ் அ ப்ராப்ளம்? அப்போ லைஃபுங்கிறது முழுக்க முழுக்க ஜெயிக்கிறதுக்கானது, லைஃபுங்கிறது முழுக்க முழுக்க போராடுவதற்கானதுன்னு சொல்லி 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 என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனசு இல்லை. பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வராமல் போனதுக்கான காரணம் நாம நம்மளை ஏற்றுக்கிறது இல்லை. அதான் பிரச்சனை. நான் இந்த குறைகளோடு இருக்கிறேன், இந்த சிக்கல்களோடு இருக்கிறேன், இதை கடந்து வருவிடுவேன். நம்ம என்னைக்காவது மன்னிச்சிருக்கோமா? நமக்கு என்ன நம்ம செஞ்சாலும் நமக்கே திருப்தி இல்லை. அவன் எப்படி செஞ்சுவிட்டான், நம்மளை மாதிரியே இருந்த இன்னைக்கு இப்படி வந்துட்டான், அவன் வந்துட்டான். அப்போ நம்மளால் ஏற்றுக்க முடியல. நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளையும் அவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா பிள்ளையும் திறமைசாலி தான், எல்லா பிள்ளையும் புத்திசாலி தான். அந்த பிள்ளையுடைய திறமை என்னவென்று அடையாளம் கண்டு அதில் வளர்ப்பா அந்த பிள்ளை வளரும். ஆனால் மாறா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தின் வழியாகத்தான் இந்த பிள்ளை வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரவே வராது. அதாங்க பிரச்சனை. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விஷயத்தில் தான் ஸ்மார்ட்டாக இருக்கும். தப்பு கிடையாது. எல்லாத்துலேயும் எல்லாரும் ஸ்மார்ட்டாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. It is not necessary to be an expert, experienced person in every other segment in this world. அப்படி நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. எல்லாம் பேக்கேஜ் தான் வரும். கோபிநாத் நல்லா பேசுவார். எங்கள் அம்மாட்ட போய் என்னை பற்றி கேளுங்களேன். அவன் சுச்சி எது பேனதுனே தெரியாது, போட்ட மேனிக்கு போட்டு தூங்கிடுவான். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். இத்தனை வயசாகுது, சொல் பேச்சு கேட்குறதில்ல. எங்கள் அம்மாவுக்கு நான் சாதாரண பிள்ளை, அவ்வளவுதான். நீங்கள் வேணால் ஏதாவது சொல்லியிருக்கலாம், அவர் மிகச்சிறப்பாக பேசுவார், நல்லதாக 4 விஷயம் பேசுவார். அவன் பேசினா ஒரு அளவும் புரியாதுங்குது எங்கள் அம்மா. யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் கேட்கல. ஏன்டா புரிகிற மாதிரி பேச மாட்டேங்குது நம்மளை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறான், நல்லா புரிகிற மாதிரி பேசுனாருன்னு 4 பேர் சொல்கிற இடத்துல உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, அவன் புரிகிற மாதிரியே பேச மாட்டான். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு நாள் எங்கேயாவது நீ பேசுகிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ, நிறைய பேர் கூட்டம்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனப்போ என்னுடைய வயதை தாண்டி ஒரு சப்ஜெக்ட் அது. ஸோ அந்த சப்ஜெக்டில் நல்லா பேசினதாக அங்கே இருந்தவர்கள் நினச்சாங்களோ என்னமோ, இதெல்லாம் எல்லோரும் எந்திரிச்சிருந்து கைத்தட்டினாங்க அந்த நிகழ்ச்சியில். முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் எங்கள் அம்மா எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. என்ன உன் பிள்ளை கூட்டிகிட்டு போனானே, எப்படி இருந்துச்சு ஃப்ளைட்டில் போனது, அதெல்லாம் கேட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. நாங்கள் அவன் எப்படி பேசினா அப்படின்னு கேட்டாங்க. என்ன மாதிரியில் எப்போவும் மேலே தான் பேசினா, ஆளு எல்லோரும் எந்திரிச்சின்னு கைத்தட்டினா, எனக்கு எந்திரிக்கும்ல, நான் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்ச்சு. எது எப்போதும் மேலே தான் பேசினான். ஒரு அம்மா இப்படி இருந்தால் ஒரு பிள்ளை ஜெயிச்சிரும். உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மாவும் கோபிநாத்தை டிவியில் வர்ற கோபிநாத்னு பார்த்துட்டாங்க, சோழி முடிச்சு.
நீங்கள் பிள்ளையை பிள்ளையாக பாருங்கள், பிள்ளை பெருவெற்றி அடைவான். பிள்ளையை வெற்றி பெற்றவனாக மட்டுமே பார்க்க வேண்டும். நீங்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சா அவன் கடைசி வரைக்கும் லைஃப்பில் போராடிக்கிட்டே இருப்பான். டோன்ட் கெட் அப்சஸ்ட். இதில் பிள்ளைகளை வேற பிரித்து வேற கேம் ஆடுற ஒரு கேம் இருக்குது. வீட்டில் ரெண்டு பேரை பிரிச்சுக்கிறோம். ஆண் பிள்ளைகள் அம்மாக்களுக்கு, பெண் பிள்ளைகள் அப்பாக்களுக்கு. இது ஒரு கேம் இருக்குது வீட்டுக்குள்ளே. கவனிச்சிருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளை, ஏன்னா வாரிசு ஆண் பிள்ளை தான். நாளைக்கு கணவருக்கு பிறகு என்னை காப்பாற்ற போவது என்னுடைய ஆண் பிள்ளை தான். பெண் பிள்ளை எல்லாம் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிடுவான்னு அம்மாக்களுக்கு ஒரு அடி மனசில் நம்பிக்கை. இவ்வளவு கால மாற்றத்திற்கு பிறகு கூட பெண்களுக்கு ஒரு பெண் பிள்ளை தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையை நம்ம சமூகத்தால் கொடுக்க முடியலைங்கிறது நம்ம சமூகத்துடைய தோல்வி. ஏன்னா இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை அது இருக்காது. அதனால தான் ஆண் பிள்ளைகளை எப்படியாவது இறுக்கி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அடுப்படிக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்பா அவராக செய்கிறதா இருந்தாலும் கூட அப்பா கோபக்காரர், அப்பா முரண்டு பிடித்தவர், அப்பாவுக்கு உண்மையில பாசம் கிடையாது. அப்பா உங்கள் தங்கச்சி மேலே தாண்டா பாசம். அது என்னமோ தெரியல அவருக்கு, அவர் பொம்பளை பிள்ளைனா தான் உசுரே விடுறார் அப்படின்னு ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் நீங்கள் சேர விடுவதே இல்லை. இன்னமும் கூட அந்த அரசியலை பல்வேறு இடங்களில் பார்க்க முடியுது. ஒரு 1000 ரூபா காசு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவின் வழியாகத்தான் அப்பாவை அடைய முடியும். ஏன்னா அப்பா தரமாட்டார், அப்பா கோவக்கார், அப்பா கொடுக்க மாட்டார் தான். அப்பா ஒரு 100 ரூபா காசை ரொம்ப எளிதாக ஒரு ஆண் பிள்ளை கையில் கொடுக்க மாட்டார். 100 ரூபா பாக்கெட்டில் அப்படியே பலன்னு 2000 ரூபா நோட்டு மின்னிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு தான் ஒரு 100 ரூபா வேணும்னு கேட்பான். தாரேன் பாரு ஒளியை தரவே மாட்டார். 3 நாள் இழுக்கடிச்சு 3ஆவது நாள் 10 ரூபா நோட்டாக 10 நோட்டை எடுத்து ஏதோ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து கொண்டாந்து கொடுத்த மாதிரி கொடுப்பார். காரணம் ரொம்ப சிம்பிள் தான். அம்மாக்கள் அதை எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 100 ரூபா காசு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? நீ கேட்டவுடனே ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கக்கூடாது, அதற்காக காத்திருக்க வேண்டும் என்ற புரிதலை ஒரு பிள்ளைக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 2000 ரூபா காசு வச்சிருந்தாலும் 100 ரூபா காசு கொடுக்க ஒரு அப்பா யோசிக்கிறார். ஆனால் அந்த அப்பனை வில்லனாக்கி நான் தபால் எடுத்தாரேன்னு அம்மாக்கள் தரதுல என்ன அரசியல் இருக்குது? நான் தான் எல்லாம் செய்கிறேன், உங்கள் அப்பா உனக்கு ஒன்றும் செய்ய கிடையாது. இது பொம்பளை பிள்ளைகிட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த 1000 ரூபா காசுக்கு ஒருத்தர் 3 நாள் வெங்காயம் அறிய விடுவாங்க. சின்ன வெங்காயம் பெருசாக பார்த்து வாங்கிட்டு வா, பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து வாங்கிட்டு வா, அத்தை வீட்டில் உரம்பு வாங்கிட்டு வா, மாடியில் வடகம் காட்டு போயிருக்கேன் எடுத்து வச்சிரு, வீடை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிரு. 3 நாள் எல்லா வேலையும் வாங்குவாங்க. எங்கள் அம்மாலாம் என்ன ஒன்று தெரியுமா இல்லையா? சின்ன வெங்காயம் பெருசாக வாங்கிட்டு வா, பெரிய வெங்காயம் சின்னதாக வாங்கிட்டு வாங்கம்மாங்க. கடையில் போய் கையை வச்சா கையை ஒடிச்சு போட இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போமா. வீட்டில் வச்சோன்னா உனக்கு வழக்கம் இல்லை, நீ கேட்டு வாங்க தெரியல அப்படிம்பாங்க. ஒரு 1000 ரூபா காசை ஒரு டூருக்கு போகிறதுக்காகவோ, ஸ்கூலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ, நண்பர்களோட வெளியே போகிறதுக்காகவோ வாங்குறதுக்கு ஒரு ஆண் பிள்ளை அவ்வளவு சிரமப்படுறான். பெண் பிள்ளைகள்ட்ட இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இரு அப்பா நல்ல மூடில் இருக்கப்போ நான் உனக்கு வாங்கித்தாரேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன். அம்மாக்கள் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன? முக்கியமான விஷயம், அது உங்கள்கிட்ட கேட்கவே கேட்காது. அந்த 1000 ரூபா காசு அந்த பிள்ளை உங்ககிட்ட வந்து கேட்கவே கேட்காது, நேராக அப்பாட்ட தான் போய் கேட்கும். மாறாக அது உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி ஒன்றே ஒன்று தான், அப்பா எங்கே இருக்காருன்னு வேணால் உங்கள்கிட்ட கேட்பாங்களே ஒழிய 1000 ரூபா காசை எனக்காக அப்பாவிடம் பேசி பரிந்துரை செய்து பரிசீலனை அடிப்படையில் அண்ணனுக்கு போன வாரம் வாங்கி கொடுத்தாயே 3 நாள் வச்சு செஞ்சு அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுன்னு உங்கள் பெண் பிள்ளைகள் கேட்காது. நீங்கள் அதை மிஞ்சி உங்கள் பெண் பிள்ளைகளை பயமுறுத்தி பாருங்களேன். அப்பா ரொம்ப கோபமாக இருக்கார், அப்பா மூடு சரியில்லை, தலைவலின்னு அறிப்போ போய் எதுவும் கேட்காதன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த செகண்டு கதவை தந்துட்டு உள்ளே போயிடுங்க. போயிட்டு என்னப்பா தலைவலிக்குதுன்னு அம்மா சொன்னால் என்ன பிரச்சனைப்பா, உடம்பு முடியலையானா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தங்கன்னு மடியில் உட்கார வச்சு 1000 ரூபா கேட்ட இடத்துல 1500 ரூபா காசை கொடுத்து அம்மாவுக்கு தெரியாமல் 500 ரூபா வச்சுக்கமா, பார்த்து செலவு பண்ணுமா, பத்திரமா. பின்னால் ஒரு பையன் 100 ரூபாய்க்கு வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கான். 100 ரூபாய்க்கு ஒருத்தர் வெங்காயம் அரைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த போகிறப்பில் சும்மாவும் போய் தொலையாது. 3 500 நோட்டை இப்படி அவன் அண்ணங்காரன்ட்ட காட்டிட்டு போகும். முதல்ல இவ்வளோ ஒழிச்சு கட்டண்டாமா அண்ணன். அப்போ வீட்டுக்குள்ளே சிப்ளிங் ரைவல்ங்கிற ஒரு கான்செப்டை உங்களை அறியாமலே நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நமக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கிடையாது. நேரம் ஆயிடுச்சா? ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? பதட்டமாக இருக்குது, எடுத்துருங்க. போஸ் ஓகேயா? நன்றி. எனக்கு நேரில் பிரச்சனை கிடையாது. சைடில் யாராவது வந்தால் பழக்கம் 15 வருஷம் பழக்கம். சைடில் யாராக இருந்தால் டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்றேன். 15 வருஷமாக இங்கிட்டு திரும்பி அவர் வேறு சாவகாசமாக எந்திரிச்சு வந்து அடிக்க வர மாதிரியே வராது. அப்போ வீட்டுக்குள்ளே ஏற்கனவே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒன்று இல்லை. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் ஒரு அம்மாவும் அப்பாவையும் தாண்டி பல்வேறு விதமான உணர்வு தேவைகளை தீர்த்து வைப்பதற்கு நம்ம மனிதர்கள் இருந்தார்கள். ஆறுதல் சொல்ல அத்தை, கொண்டாடுவதற்கு மாமா, கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பதற்கு சித்தப்பா, பெரியப்பான ஒரு சமூக அமைப்பு இருந்தது. ஏற்கனவே உணர்வு தேடர்களில் அந்த பகிர்தலை வேறு ஆட்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா கொஞ்சம் கட்டு செட்டான ஆளாக இருந்தாலும் கூட சித்தப்பா செல்லமான மனிதராக இருப்பார். அம்மாக்கள் ரொம்ப இது பண்ணால் கூட சித்திமார்கள் ஏதோ ஒரு வகையில் நெருக்கத்திலே இருப்பாங்க. அந்த உணர்வு தேவைகள் எல்லாமே ஏற்கனவே இல்லை. 10 அப்பாவும் அம்மாவும் இறுக்கமாக இருந்தால் பிள்ளைங்கள் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அதுதான் இப்போ கூடிய பிரச்சனை. நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைங்களை பெரிய ஆளாக்கன்னு நினைக்கிறீங்க. நான் கவலைப்படுறதுலாம் இந்த பிள்ளைகள் மென்டலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த குழந்தைகள் மென்டலி சந்தோஷமாக இருந்தாலே, ப்ரெஷர் இல்லாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பகுதி இப்படி பிரிச்சுக்கிறது. இன்னொரு பக்கம் பெண் பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய நியாயமான சுதந்திரத்தை கூட கொடுப்பதே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். மாடியில் போய் ஒரு பிள்ளை துணி காய போடுது. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். மாடியில் போய் ஒரு பொண்ணு துணி காய போடுது. ஏதோ ஒரு பையன் எழுத்து விட்டுலேயும் சிரிச்சான். சின்ன வயசுலேயும் பழகினவன் தான். கீழே அந்த பிள்ளைக்கு வித்தியாசமாக படுது. என்னது இந்த பையன் சிரிக்கிறது இன்றைக்கி வித்தியாசமாக இருக்குன்னு கீழே வந்து அம்மாட்ட சொல்லுது. அம்மா எழுத்து விட்டு பையன் என்னை பார்த்து சிரிச்சாமா, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இதெல்லாம் வயசில் வர்றது தான், அவன் சிரிப்பா அதெல்லாம் கண்டுக்காமல் படிக்கிற வேலையை பாருமா,
என்னை இது மாதிரிலாம் பார்த்து சிரிக்கிறப்ப நான் என்னுடைய வேலை எதுவும் அதை பற்றி நான் கவலைப்பட்டேன், இதெல்லாம் பெருசாக கண்டுக்கப்படாது, இப்படியா சொல்லுவோம்? ஒரே கேள்வி தான், நீ ஏன் மாடிக்கு போனேன்? இவ்வளோதான், வேறு எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். நீ ஏன் மாடிக்கு போனேன்? நீ ஏன் லூசு மாடியை கட்டுனே போனேன்? அப்போ யாருக்கும் பதில் சொல்ல நம்ம தயாராகவே இல்லை. காரணம் நமக்கே புரியலை. அப்போ வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமாக நீங்களே நினைத்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்கிற போது என்ன நடக்கிறது என்றால், தினந்தேறும் டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிள்ளை இப்படி ஆயிடக்கூடாது, பிள்ளை அப்படி ஆயிடக்கூடாது, பிள்ளை இப்படி போயிடக்கூடாது, பிள்ளை அப்படி போயிடக்கூடாதுங்கிற கவலை தான் அதிகமாக இருக்கே. பிள்ளை ஓகோ என்று மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை நீண்ட காலமாக சொல்லித்தரப்பட்டிருக்க அந்த படிப்பினை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எப்போ நம்ம வெற்றியாக இருக்கிறோமோ, வெற்றி அடைந்து விட்டோமோ அப்பொழுது மகிழ்ச்சி தானாக வந்துடும் நம்ம நினைக்கிறோம். எப்போ வெற்றி அடையிறமோ அப்போ மகிழ்ச்சி தானாக வந்துடும் நினைக்கிறோம். பணம் காசு வந்துருச்சுன்னா மகிழ்ச்சி தானாக வந்துடும், காசு பணம் கிடச்சிருச்சுன்னா மகிழ்ச்சி தானாக வந்துடும், சொந்த வீடு கட்டிட்டா மகிழ்ச்சி தானாக வந்துடும், இன்ஜினியருக்கோ டாக்டருக்கோ படிச்சுட்டா மகிழ்ச்சி தானாக வந்துடும். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி வராது, மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் வெற்றியே கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதா இங்கே முக்கியம். மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படியே விட்டு சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் இருந்ததை போல் இந்த காலத்து பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் காலகட்டத்தில் அப்பாவுக்கு ஒரு ரூல், அம்மாவுக்கு ஒரு ரூல், உங்களுக்கு ஒரு ரூல் நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க. நான் பொறுத்துக்கிட்டல நீயும் பொறுத்துக்கன்னு கேட்காதீங்க. தேர் ஷுட் நாட் பி எனி டூ ரூல் அட் ஹோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன பெற்றோர்களுக்கு? டிஜிட்டல் ஈரா. ஃபோனு கேட்குறான், ஃபோன்லேயே இருக்கிறான், டிவி பார்த்துட்டே இருக்கான், சினிமா பார்த்துட்டே இருக்கான், எதையாவது ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கான், தொலையுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கெல்லாம் ஃபோனை நோண்டுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவாரம் திருவாசம்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் பாடல்கள்லாம் அது படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன நீங்களும் ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் நோண்டலாம், நீ நோண்டப்படாது. அது ஒரு கல்ச்சர். நீங்கள் எல்லோரும் டெக்னாலஜி இஸ் அ கல்ச்சர். அதே ஃபோனில் அப்பா உட்காந்துக்கிட்டு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஃபோனில் பேசினா, ஃபோனில் பார்த்தா பிள்ளையும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஃபோனில் பார்ப்பான். அந்த கல்ச்சர் தான். அதை நீங்கள் எப்படி பழக்குகிறீர்கள் என்பதுதான். நீங்களும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளையும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான். 40-45 வயசில் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கே உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் பார்க்கணும், பொழுதுபோக்கணும் தோணுதுன்னா, லைஃப்பை என்ஜாய் பண்ணுற ஏஜில் இருக்க 18 வயசு பையனுக்கு ரீல்ஸ் பார்க்கணும் தான் தோணும். இட் இஸ் அ கல்ச்சர். வேர் ஆஸ் தட் யூ நீட் டு ஒர்க் ஆன். வீட்டில் ஒரு தந்தை எதை செய்கிறாரோ, தாய் எதை செய்கிறாரோ அதை செய்வான். வீட்டுக்குள்ளே வெறும் வார சஞ்சிகைகளை மட்டும் படிக்கக்கூடிய ஒரு வீட்டில் பிள்ளை வார சஞ்சிகை மட்டும்தான் படிக்கும். அதே வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆழமான புத்தகங்களை வாரம் ஒரு முறை எடுத்து படிக்கிற ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ளே வந்து நல்ல நல்ல புத்தகங்களை ஒரு சின்ன அலமாரியில் வச்சுக்கிட்டு வாரமான ஹாலில் உட்காந்து படிக்கிற ஒரு அப்பா பார்த்து வளர்கிற பிள்ளை அவனும் உட்காந்து ஏதோ ஒரு சீரியஸ் புக்கை படிப்பான். இல்லைன்னா அவனும் ஒரு வார சஞ்சிகை மட்டும்தான் படிப்பான். டிவியில் உட்காந்துட்டு ட்ராவல் அண்ட் லிவிங்கை பார்க்கக்கூடிய அப்பாவோட உட்காந்து ஒரு புள்ள பார்த்துச்சுன்னா அதுவும் உட்காந்து ட்ராவல் அண்ட் லிவிங் பார்க்கும். சீரியலும் ஏதோ சினிமாவை மட்டும்தான் பார்க்கும்னா சீரியல் சினிமா தப்பாக சொல்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா தான் பிள்ளைங்க பண்ணுறீங்க. என்ன பிரச்சனை? அதிகாரம் இருந்தால் நான் ஒன்றை செய்யலாம், நீ செய்யக்கூடாது. அது இனிமேல் செல்லாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சூரியவம்சம் சரத்குமார்லாம் இங்கே யாரும் கிடையாது. பசுபதினா டபக்குன்னு குடிச்சா எவனை மாட்டெல்லாம் அடக்க மாட்டான். நீங்கள் வேணால் நீங்கள் தான் குதிக்கணும். அப்போ தேர் ஷுட் நாட் பி டூ ரூல்ஸ் அட் ஹோம். டிஜிட்டலாக எப்படி பயன்படுத்தணுங்க தான் இன்றைக்குடைய பிரச்சனை. அதை எப்படிப்பட்ட கருவியாக நீங்கள் பயன்படுத்துங்களோ அப்படிப்பட்ட கருவியாகத்தான் அவர்களும் பயன்படுத்த போகிறாங்க. நீங்கள் பாலை உள்ளே வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அவனும் புக்கை வச்சுட்டு இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே பிரச்சனை என்னென்னா, 40 வயதில் உங்களால் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை நான் 16 வயசில் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தான் இன்றைக்கு பெரிய சிக்கல். டிஜிட்டல் இஸ் அ கல்ச்சர், யூ ஹாவ் டு டெல் தம். அப்படி தானே? இது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ரோட்டில் எச்சி துப்பக்கூடாது, பொது இடத்துல நாகரிகமாக நடந்துக்கணுங்கிறது ஒரு கல்ச்சர்னா, டிஜிட்டலை எப்படி கையாளணுங்கிறது ஒரு கல்ச்சர் தான். அதை பிள்ளைகள் மட்டும் செய்ய முடியாது. நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு சிக்னலில் இருக்கும்போது டபக்குன்னு இங்கே மட்டும் போகலாம், பிள்ளை மட்டும் சிக்னல் போகணுன்னு சொன்னால் பிள்ளை போகாது. ரைட்டா? இன்றைக்கி பல பேர் ரோட்டில் எச்சி துப்புறதுல ஏன் பிள்ளைகளோடு போகிறப்பெல்லாம் அந்த காரி துப்புறதெல்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. கவனிச்சிங்களா இல்லையா? ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் சொல்லித்தராங்க. அப்பா இப்பெல்லாம் துப்பக்கூடாதுப்பான்னு பிள்ளை முன்னால் ஒரு கெட்ட பேர் எடுத்துடக்கூடாது, பிள்ளைக்கு ஒரு ராங் எக்ஸாம்பிளாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு அங்கே கான்ஷியஸாக இருக்கிறது மாதிரி. வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் சாதாரணமாக முன்னாலாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போலாம் அப்படி பேசலை, நம்ம தன்மையாக கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா பிள்ளைகள் அதை பார்த்து கெட்ட வார்த்தைகள் பேசணும். அப்போது பிள்ளை அதெல்லாம் ஒரு கல்ச்சர்னா, டிஜிட்டலும் ஒரு கல்ச்சர் தான். இந்த ஃபோனை நீங்கள் என்னவா பயன்படுத்த போகிறீங்க தான் ஒரு கல்ச்சர். டெக்னாலஜி வளர்றதை உங்களால் தடுக்கவே முடியாது. டெக்னாலஜி எப்படி கையாளணுங்கிற புத்திசாலித்தனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுக்கு பேர் தான் அறிவு. ரைட்டு தானே? இதே சிரிக்கிட்ட கூப்பிட்டு இதில் செல்ஃபோனில் இருக்குது, சிரி வாட் இஸ் த டைம் இன் தர்மபுரி, வாட் இஸ் த டைம் இன் சேலம், வாட் இஸ் த டெம்பரேச்சர்னு கேட்டால் அது சொல்லத்தான் போகுது. எங்கே என்ன படம் ஓடுதுன்னு கேட்டாலும் அது சொல்லத்தான் செய்யும் இல்லையா? எனக்கு தெரிந்தவர்களுக்கு நான் அடிக்கடி இந்த அலெக்சான்னு ஒன்று இருக்குது, அந்த பரிசு வாங்கி கொடுப்பேன். கருவிகளை பரிசு வாங்கி கொடுப்பது தவறுமாங்க. நான் எனக்கு பிடிச்சவங்களுக்குலாம் அதை தான் பரிசு வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுக்கல சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். தினந்தோறும் 5 கேள்விகள் அந்த அலெக்சாவிடம் கேள். அலெக்சா, கலிஃபோர்னியா எங்கே இருக்கிறது கேளு. சோழ மன்னர்கள் எத்தனை ஆண்டு ஆட்சி செய்தார்கள் கேளு. நீங்கள் கேட்ட 5 கேள்வியை தினந்தோறும் டாக்குமெண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டே வா தினந்தோறும். அப்படி ஒரு கல்ச்சரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகள் அலெக்சாவோடு என்ன பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்வார்கள். இல்லைனா அலெக்சா பிளே தி சாங்,
அலெக்சா ப்ளீஸ் புட் திஸ் சாங், இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அலெக்சாட்ட அதுதான் சொல்லிட்டு அதுவும் அதான் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் சிரிக்கிட்டு என்ன சொல்றீங்களோ அதான் அதுவும் சொல்லிட்டு இருக்கு. மனுஷால் தான் இப்போ கருவி மனுஷால் வேறு கிடையாது. எப்போ நீங்கள் ஃபோனோட பேச முடிஞ்சிச்சோ, ஃபோனில் பேசுகிற காலம் போய் ஃபோனோட பேசுகிற காலம் வந்துருச்சுல. காரில் போயிட்டு இருக்கே சொல்கிறீங்களா, லெஃப்ட் திரும்பணுமா ரைட்டு திரும்பணும்னு கூகுள் மேப்பை தானே கேட்குறீங்க. அப்போ ஃபோனோட பேச வேண்டிய காலம் வந்துருச்சா? இட் இஸ் அ ஹியூமன் நவ், இட் இஸ் நோ மோர் அ ஃபாரின் பாடி. அப்போ அந்த ஃபாரின் பாடி நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ண போகிறீங்க, அதை எப்படி நடத்த போகிறீங்களோ அதை பொறுத்து தான் அதுக்கு ரியாக்ட் பண்ண போகுது. தேர் ஷுட் நாட் பி டூ ரோல்ஸ் இன் தட். டைம் அதிகமாகிட்டே இருக்குது. பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காலம் எவ்வளவு மாறி இருந்தாலும் உங்களுடைய ப்ரையாரிட்டைசேஷன் என்னன்னு புரிஞ்சுங்க. இந்த உலகத்துடைய பெரும் திருட்டு என்பது நேர திருட்டு தான். எவன் அதிக நேரத்தை மிச்சம் வைத்திருக்கிறானோ, யார் அதிக நேரத்தை மிச்சம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பணக்காரங்க. இன்னைக்கு நோபடி இஸ் ரிச் எனஃப் டு பை தேர் பாஸ்ட். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு எவருமே பணக்காரன் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு அதிகமான எண்ணிக்கையில் வார்த்தைகளை நான் பேசுவதற்கு காரணமும் கூட கிடைத்திருக்கக்கூடிய 30 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா ஒரு ஆள் உட்காந்துருந்தா ஒரு 30 நிமிஷம், 5000 பேர் உட்காந்துருங்க, 5000 to 30 நிமிஷம் எவ்வளோ நேரம் நீங்கள் கணக்கெடுத்துக்க வேண்டியதான். லைஃப்பில் 5000 பேருடைய 30 நிமிஷம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதை எவ்வளோ வேகமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். டைம் இஸ் எவ்ரிதிங். தயவு செஞ்சு அன்னெசரியாக தேவையில்லாமல் உங்களுடைய நேரத்தை பிடிந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் போய் தலையிடாதீங்க. எந்தெந்த வயசில் நீங்கள் எதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி என்பது இருக்கும். இந்த 15 வயசில் நீங்கள் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறீங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க, 18 வயசில் எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க வச்சு தான் லைஃப்பில் நீங்கள் முக்கியமான இல்லையான்னு மாற போகிறீங்கன்னு நினைக்க போகிறோம். லைஃப்பில் எல்லாத்தையும் இன்றைக்கே அனுபவிச்சுன்னு நினைக்காதீங்க. லைஃப்பில் நிறைய இருக்குது அனுபவிக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. நான் பள்ளிக்கூடத்திலே மேடைகளை ஏறி நின்று பேசுகிற போது எதில் 200 பேர் 300 பேர் உட்காந்துருப்பாங்க. அது ஒரு காலகட்டம். அன்றைக்கு அந்த 200 பேர் 300 பேர் உட்கார்ந்துருக்கூடிய இடத்துல மிகச்சிறப்பாக பேச வேண்டும் நினைத்ததும் என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த போது அது சீரியஸாக எடுத்துக்கிட்டதுன்னா இன்றைக்கி ஒரு 5000 பேர் முன்னால் கோபிநாத் பேசிகிட்டு இருக்கான். காலம் உங்களுக்கு நடக்கும், எனக்கு வாய்த்தது உங்களுக்கும் கிடைக்கும். யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் அட் த சேம் டைம். அந்த நேரத்தில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு அதீதமான புத்திசாலி சொல்லணும்னு நான் விருப்பப்படலை. காரணம் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஒரே சிக்கல் என்னென்னா எதை நான் முன்னெடுப்பாக எடுத்துக்கொள்வது, இந்த நேரத்தை நான் எப்படி பயன்படுத்திக் கொள்வது, இதுதான் உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாரும் உங்கள் நேரத்தை திருடுவான். ஃபோன்காரன் திருடுவான், டிவிக்காரன் திருடுவான், சினிமாலேருந்து திருடுவாங்க, எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஏன்னா உங்கள் நேரத்தை எடுத்தால் தான் எனக்கு காசு இல்லையா. நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்தா டிவிக்கு காசு, 1 மணி நேரம் உட்காந்து இன்டர்நெட் பார்த்தா இன்டர்நெட் கம்பெனிக்கு காசு, ஃபேஸ்புக்கு காசு, இன்ஸ்டாகிராமுக்கு காசு, ட்விட்டருக்கு காசு. ரைட்டா? அப்போ உங்கள் நேரம் என்பது வெறும் நேரத்தை நீங்கள் செலவழிக்கல, காசை தான் செலவழிக்கிறீங்க. அப்போ இந்த 1 மணி நேரத்தில் இந்த 4 கம்பெனி சம்பாதிக்கிற காசை நீங்கள் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டயத்தை சேவ் பண்ணிடலாம். டைம் இஸ் மணி, டைம் இஸ் மணி, டைம் இஸ் ஃபியூச்சர், டைம் இஸ் எவ்ரிதிங். இந்த உலகத்தில் நீங்கள் திரும்ப வாங்கவே முடியாது. நம்முடைய அப்பாக்கள், சித்தப்பாக்கள், தாத்தாக்கள் இருக்கக்கூடிய ஒரே கவலை என்னன்னா அன்னைக்கு நான் அதை செஞ்சுருக்கணும், அன்னைக்கு அதை விட்டுட்டேன், ஐ மிஸ் தட் பஸ், அன்னைக்கு அதை செஞ்சுருக்கணும், அந்த காலகட்டத்தில் அப்படி வாய்ப்பு வந்துச்சு, அதை நான் பண்ணியிருக்கணும், அப்போ நான் ஒழுங்காக படிச்சிருக்கணுங்கிறத 35 வருஷமாக புலம்பிட்டு இருக்காங்க. லைஃப்பில் சந்தோஷங்கிறது தெரியுமா? ரெக்ரெட் இல்லாமல் இருக்கணும். ஐயோ இதை நான் செய்யாமல் விட்டுட்டேனேங்கிற கவலையை தாண்டின ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருமா? பாயிண்ட் நம்பர் 1, 7 பிள்ளைகள் வளர்த்த ஊரில் ஒற்றை பிள்ளை வளர்ப்பது சிக்கலாக இருப்பதற்கான காரணம் உலகத்திலேயே ஆகச்சிறந்த பிள்ளையாக அவரை வளர்த்து விட வேண்டும் நினைப்பு தான். 2வது, உங்களுடைய பயம்தான் உங்களுடைய பிள்ளைகளின் தோல்விகளுக்கு காரணமாக இருக்க போகிறதே ஒழிய அவர்களுடைய இயல்பான வாழ்க்கை அல்ல. 3வது, ஒரு பிள்ளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அகடமிக்ஸில் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும் நினைக்காதீங்க. 4வது, பிள்ளைகளுக்கு எவ்வளவு டெக்னாலஜி வசதி வாய்ப்பை நீங்கள் செய்து கொடுத்தாலும் உணர்வு தேவைகள் என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மாபெரும் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை விட மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியம். 5வது, பிள்ளைகளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கான மென்டல் ஹெல்த் முக்கியம். பிள்ளைகளை அரவணைப்போடும் அன்போடும் எடுத்து செல்ல பாருங்கள். 6வது, அம்மா ஒரு மாடலையும் அப்பா ஒரு மாடலையும் பிள்ளைகளை வளர்க்கிற போது பிள்ளைகள் குழம்பி போகிறார்கள். பிள்ளைகளை ஒற்றை முறையில் வளர்க்க முயற்சி செய்யுங்கள். 7வது, டிஜிட்டல் என்பது ஒரு கல்ச்சர். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதைத்தான் பிள்ளைகளும் செய்வார்கள். அதனால் நீங்கள் எவ்வளோ கல்ச்சுரலாக பண்பாட்டோடு இருக்கிறீர்களோ அப்படித்தான் பிள்ளைகளும் அந்த பொருட்களை பயன்படுத்த போகிறார்கள். 8வது, 2 சட்டங்கள் என்று ஒரு வீட்டுக்குள் இனிமேல் இருக்கவே முடியாது. உங்கள் பிள்ளை இதை சரியாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்களும் அதை சரியாகத்தான் கையாள வேண்டும். 9வது, மாணவர்களுக்கு உங்களுடைய நேரத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த காலகட்டத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது உங்கள் வாழ்க்கை இயல்பாகவே இருக்கும். 10வது, உலகத்தின் பெரும் சொத்துக்கு பேர் பணம். பணம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். உலகத்தின் பெரும் சொத்தின் பேர் நேரம். உங்களிடம் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ நல்ல விஷயங்களை செய்வதற்கு அந்த அளவுக்கு நீங்கள் பணக்காரர். உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு தான் பெரிய நிறுவனங்கள் வளர்கின்றன. அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எனக்கான நேரம் முடிந்து விட்டது. சந்தனக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you, sir, for your wonderful speech. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.